என்னோடு இரும் என்பை இயேசுவே என்னோடு இரும் என்னில் வல்லமை பெறனும் ஒன்றுமே இல்லை அன்பின் லட்சமா என்னோடு இரும் Stand by me, loving Savior, stand by me. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. அப்போ ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் பிரபு அவர் என்னை டெஸ்ட் பண்ணி என்ன சில நிமிஷத்தில் செத்துருவார், இவரை கொண்டு போயிடும் உயிர் இருக்கும்போது இங்கே செத்தா போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், இல்லாத ரிப்போர்ட்லாம் கொடுக்கணும், கொஞ்சம் இருக்கும், இன்னும் இருக்க மாட்டாரு, இன்னும் சில நிமிஷத்தை அதில் 1 மணி நேரத்தில் இறந்துருவாங்க. ஜனம் வீடு நேரம் எல்லாம் உத்தியோகத்தப்பட்டு நான் காண்பிக்கிற ஆலயத்துக்கு போனேன். அப்போ எந்த இடம் எனக்கு கான்வென்ட் அப்போதான் ஆலாம் போன்னு படித்தேன். ஆலம்புணி அப்போ நான் ஏறி போகும்போது யாரும் காணி கொடுக்க மாட்டாங்க. கிணத்துக்குள்ள தண்ணி அள்ளி குடிச்சிட்டு சூழ்ச்சி எடுத்து போய் தெருக்கல்ல சொல்லுவேன். அப்போ எல்லாரும் பேயெல்லாம் ஆடும். அவங்க தான் ஜாம் பண்ணும்போது ஆண்டு ஒரு ஜாம் பண்ணும். அங்கே ஒரு 10 ரூபாய் 5 ரூபாய் ஒரு காணி கொடுப்பாங்க, கொஞ்சம் அரிசி வச்சு கொடுப்பாங்க. ராத்திரி கொண்டு 11 மணிக்கு எங்கள் மனைவிகிட்ட கொடுத்து சமைச்சு சாப்பிடுவோம். ரொம்ப கொச்சக்கமான எதிர்ப்பு எனக்கு வந்து லெட்டர் மேலே லெட்டர் வரும். அந்த லெட்டர்லாம் வரும்போது மகன் கல்யாணம், நீ ஒரு பாஸ்டரா, உன் மகன் பாஸ்டரா, உன் மகனுக்கு கல்யாணம் பண்ண முடியாது, குழந்தை இல்லை, நீ சபிக்கப்பட்டேன். உங்கள் இந்தியாவில் கிராம ஊழியத்தை செய்கிறீங்க. அவரே வெள்ளக்காரனாங்க வந்து 100 கிராமம் நானே எட்டு போய் டிரான்ஸ்லேட் பண்ணேன் கிராமம். அது தி ஃபர்ஸ்ட் பேப்டிஸ்ட் சர்ச். அப்போ அவருக்கு நீங்கள் உங்கள் மகனை அனுப்பி உங்கள் வயசாச்சு 2 ஓல்டு உங்கள் மகன் தேவதாசன் அனுப்பி நாங்கள் ஒரு தங்க மெடல் கொடுங்க லெட்டர். ஒரே ஒரு வேலை தான் சாப்பிட்டுக்கிறேன். ஒரு அம்மா சொம்பில் கொடுப்போம், மற்ற நாளும் கிணத்துல தண்ணியை கொடுத்து தருவா பிரசனம் பண்ணிட்டு அங்கே பண்டுடைய எக்ஸ்சேஞ்சில் படுத்துக்கினேன். அப்போ பெந்தகோஸ்தலர்கள் எனக்கு சேர்க்கலை, வேற எந்த சபையும் சேர்க்கலை. என்னுடைய எண்ணம் எங்கேயாவது ஒரு ஊழியம் செஞ்சு ஒரு கிராமத்துக்கு ஒரு சர்ச்சையில் போய் ஊழியம் செய்யணும். அப்படியே நகர்ந்து போயிட்டு ஊழியம் செய்யணும். பண்டுடைய ரயில்வே ஸ்டேஷனில் படுத்துரும்போது என் தலைமாட்டில் ஏசி வந்து 1 மணிக்கு நிற்கலை. அதிகமாக தெற்கில் வந்தது அதுதான். அப்போ எனக்கு யாரும் 100-200 ரூபாய் கொடுத்து மிஞ்சி போனால் 10 ரூபா 5 ரூபா, மிஞ்சி போனால் 7 ரூபா தான். முதல்ல டி தினகரன் இந்த ஸ்டேட் பேங்கில் வாங்கினது அந்த 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 புண்ணியவான் என்னை கட்டியப்படுத்தி அழுவார். என்னை வேற ரொம்ப அன்பான் காலத்தோட்டு அழுதான். ஏன் அழுகிறேன்? கர்த்தரின் அழைக்கிறார், நான் போறேன். நான் மறுத்த பிறகு நீ அழக்கூடாது. ஏன் உன் காலத்தோட்டம் தெரியுமான்னு கேட்டேன். நீ உயிர் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு ஊராக ஊழியத்தை செவிச்சாத்து அறிக்கணும். செவிச்சு அறிக்கும் போது மறுத்தறினார். அது ஒண்ணுமே கிடையாது. சொல்லுங்க அப்படி அல்லையா சொல்லணும். அதுக்குன்னு தனியா போயிடுவேன். ஒரே ஒரு தூதன் 1,85,000 பேரை ஒரே பேரு மாக்கான தெய்வம் நம்மோட இருக்கிறார், முன்னோட இருக்கிறார். அவர் God is a living God. நல்லா இருக்கீங்களா? கத்தோடைய கருவில தேவ பிள்ளைங்களுடைய ஜபத்துல தயவுல நல்லா இருக்கிறேன். சந்தோஷம். உங்களுடைய சாட்சிய சொல்லுங்க. என்னுடைய சொந்த ஊரு கீழ் அடையாளம். என் தாத்தா பாட்டி தான் அந்த ஊருக்கு முதல்ல வாதியார வந்தோம். அவங்க ரெட்டியார் ஜாதியில் இயேசு ஏற்றுக்கொண்டோம். ஆனா காலனி பள்ளிக்கூடத்தில் தான் டீச்சரா இருந்தாங்க. அப்போ எங்க அம்மா வந்து தெலுங்கு பேசுறவங்க, தெலுங்குக்காரர். அப்போ எங்க அப்பா அந்த வீட்டுல வேலை செய்யும் போது எங்க அப்பாவுக்கு முதல் இயேசு ஏற்றுக்கொண்டார். எங்க அப்பா செங்கேணி 120 வருஷத்துக்கு முன்னரே எங்க தகுப்பனர் எங்க தாயார் ரத்தன மேரியர் அதுல பிறந்தவன் தான் நான். அவங்களுக்கு 8 பேர். அதுல நான் 5வது வரைக்கும் அங்க படிச்சேன். பிறகு ஆரணியில கொண்டாந்து 6 சேர்த்தாங்க. 6 படிச்சுட்டு 1 வருஷம் இருந்துட்டு காட்பாடி கஷ்டத்துக்கு போயிட்டு காட்பாடி கஷ்டம் 8வது வரைக்கும் படிச்சேன். அப்பதான் நான் மெட்ராஸ் வந்துட்டேன். அப்போ மெட்ராஸ் வந்து ஒரு சுவிசேஷ கூடத்தில் இயேசு ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தில் நான் ரட்சிக்கப்பட்டேன். டவுட்டன் இல்லை, டவுட்டன்ல ராட்ச தேட்டர் இல்லை. அந்த ராட்ச தேட்டர்ல எதற்கு ஒரு சர்ச் இன்னைக்கு
கிறிஸ்டின் TLSN இல்ல ஆமா அன்னைக்கு ஒரு ஆங்கில நடத்திருந்தார். அப்ப செல்லதுரை அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தார். சத்துட்டாரு அவரு. அப்போ நான் சின்ன தேட்டரை பார்த்துட்டு இவ்வளோ அழகா பாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சை வாசல் நின்று கேட்டு முடியல. வாலிபனே உன் வாலிப பராத்தை உன் சிறைச்சுகிற நினை உன் கண்டின் காட்சிகளிலும் உன் நெஞ்சில் வழியில் நடந்தாலும் தேவன் உன்னை நியாயத்தீர்ப்பிருப்பார். இன்றைக்கு உனக்கு ரட்சணை நாள். If any man defiles the temple of God, himself God destroyed. For the temple of God is holy. Which temple you are? Jesus temple நீதான். அந்த தேவனுடைய ஆலயத்தை கொடுக்கணும். அப்போ எனக்கு பழக்கம் அந்த சிகரெட்டு பழக்கம், சினிமா பழக்கம், வேற ஒன்றும் செய்ய மாட்டேன். இவ்வளோ தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு நான் 8 மணி கூட்டம் முடிய போகுது. சினிமா கூட பார்க்கல. நீங்க ஆண்டவரை ஏத்துக்கிட்ட போது உங்களுக்கு வயசு 24 வயசு. அப்போ என்னுடைய வாலிப பலத்தில் நான் சிகரெட்டு பிடிக்கிறேன், தேவனுடைய ஆலயத்தை கடுக்கிறேன்னு என்னை ஏற்றுக்கொள்வாரா? நான் கிறிஸ்தவனா இருந்தபடி பட்டு போடணும்னு நான் அழுதேன். நான் அந்த வாசல் நின்று அழுதுங்கும் போது அந்த பிரசங்கர் என்னை பார்க்கல. அப்ப என்னை பரிசுத்தாவித்திற்கு தரிசனம் எனக்கு தெரியாது. ஆலயத்துக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருக்கிற வாலிபனே, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். நீ அவருக்கு தேவை, அவருக்கு நீ தேவை, உனக்கு அவர் தேவை. என்றைக்கே ரட்சணை நாள் ஆண்டவர் ஒப்ப சொன்னார். அழுது கொண்டு ஆலயத்துக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருக்கிற வாலிபனே சொன்ன உடனே ரோட்டில் கூட எல்லாம் பார்த்து அழுகுறாங்க. ஏன் தம்பி அழுகுறான்னு நான் உடனே சொல்லுது. அந்த பிரச்சனை ரேங்கில் வேண்டியது. அப்புறம் நான் பாக்கெட்டில் சிகரெட் பாக்கெட் விசிறி போட்டுட்டு அந்த தேவாலயத்தில் போய் முகப்பெருமன்கள் அழுது. நான் கிறிஸ்தவன் தான், ஆனால் இந்த கெட்ட பழக்கம் சினிமா சிகரெட் பழக்கம் வேற ஒன்றும் இல்லை. அப்போ நான் அழும்போது ஆண்டவர் ஒன்று தெரிந்து கொண்டுக்கிறார். ஆண்டவர் ஒன்று அழகாதே. அப்பவே அவர் தலைமையில கை வச்சார். அப்போ எனக்கு அபிஷேகம் வந்து ஊர்ந்துக்கிறோம். எல்லாம் ஒன்று எல்லாம் சேரலாம் ஒரு பக்கம் நான் ஒருத்தர் ஒன்று என் பேரனா படித்து வார்த்தைகள் போன Before baptism, I received the Holy Spirit for 1955. January, 7ஆம் தேதி. ராட்சர் தேட்டரில் இப்போ நான் இப்போ ஏற்றுக்கொள்கிறேன். ஞானஸ்தானம் எனக்கு கொடுத்துருங்க, என் மாற்று வஸ்திரத்தை கொடுக்கணும். இல்லை நான் என்ன ஞானஸ்தானம் கொடுத்தா வீடு நான் அப்போ மூல வஸ்திரத்தில் மீன்ட்டு இல்லை, நான் போகிறதுக்குள்ள காஞ்சி எப்போ கூட அப்போ என்ன ஞானஸ்தானம் கொடு. ஞானஸ்தானம் எடுத்து 8 வருஷமா அந்த டீமோட கூட சுவிசேஷத்தை மெட்ராஸ்லையும் சென்னை விட்ட கிராமங்களையும் சுவிசேஷன் 10 மாதம் 1962 நான் வேலையில பிரஸ்ல வேலை செய்யும்போது ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்துட்டேன். அந்த பேப்பர் ரீமில் விழுந்துட்டேன். அப்ப எல்லாரும் 1 மணிக்கு வந்து டோக்கன் போட்டு ஸ்டார்ட் பண்ணா என் பிரஸ் மட்டும் கால்குலே என்ன பார்த்தா எழுத முடியல, என்ன பேச முடியல. அப்போ என் பேரை நான் எடுத்து நான் செத்துட்டா என்னுடைய பிரேயத்தை எங்க அப்பா அம்மா கிட்ட கீழே அடையாளத்தை ஒப்படைச்சிடுங்க, ப்ளீஸ் ஹேண்ட் ஓவர் மை பாடி ஆஃப்டர் மை டெத். அவ்வளவுதான் பேச முடியல. உடனே என்னை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. அப்போ ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் பிரபு அவர் என்னை டெஸ்ட் பண்ணி என்ன சில நிமிஷத்தில் செத்துருவாரு, இவரை கொண்டு போயிடும் உயிர் இருக்கும்போது இங்க செத்தா போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், இல்லாத ரிப்போர்ட்லாம் கொடுக்கணும், கொஞ்சம் இருக்கும், இன்னும் இருக்க மாட்டாரு, இன்னும் சில நிமிஷத்தை அதில் 1 மணி நேரத்தில் இறந்துருவாங்க. அப்போதான் என்னுடைய இடையாளத்தில் வந்து அப்பா மட்டும் இறக்கி விட்டேன். அந்த வேனில் ட்ரீட்மெண்ட் பண்ணல, எல்லாரும் கீழே போட்டு ஒவ்வொரு அழுகுறாங்க. அந்த அழுகு இருக்கும்போது எங்கள் வீடு கோல வீடு, மண் சுவர், கரண்ட் இல்லை. ஆனால் எங்கள் அம்மா விசுவாசமுள்ள தாய் ஒவ்வொரு தட்டம் போட்டு அழுதுவாங்க. என்னை எடுத்துக்கொள்ள மகள் எடுக்காத ஆண்டவரே உங்களை ஊழியத்துக்கு நீ சொன்னீரேன்னு. அப்பொழுது என் அம்மா அந்த தொடர்பு படுத்தினும் போது எங்கள் அம்மாவுடைய கண்ணறியான் தொடர்பாக நினைக்கும், எங்கள் அம்மாவை நினைக்கும். அந்த நேரத்தில் கோல வீட்டில் பிரகாசமா ஆண்டவர் இயேசு வந்து அப்படியே நின்று பைபிளர் பிறந்து ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை வெடிப்பேன். 50வது சங்கீதம் 15ஆம் வசனத்தை படினார். என் தலைமாட்டில் பைபிள் எங்க அம்மா எடுத்து படித்தாங்க. உடனே எங்க அம்மா என்ன பார்த்தாலும் இயேசுவே மந்த தேவடு சூடுமை கொடுக்க அப்படின்னு அழுகுறாங்க.
அப்போ என்னடா எங்க அம்மாவை அழைச்சிட்டேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா கண்ணீர் தொடங்கும் போது உனக்கு இல்லை அதோ பாரு ஏசு சிலுவையோடு அவங்க ரத்தம் மேல கொட்டணும். அப்ப ஏசுவ ரத்தம் செய்யும், ஏசுவ ரத்தம் செய்யும், ஏசுவ ரத்தம் செய்யணும். ஒரு வல்லமை வந்தது. கூடுபடியுமா கொண்டுக்கிறேன். என்ன அடக்கம் பண்ணது இடத்தெல்லாம் கூட நினைச்சாங்க. சுடுகாடு மகனை பள்ளிக்கூட தனியா தான் நமக்கு சமாதி கட்டணும்னு எங்க அப்பா சொல்றாரு. அப்ப நான் எங்க அம்மா அழுதிருக்கும் போது ஏசு சிலுவையோடு தரிசனமாய் அந்த ரத்தத்தினால எனக்கு ஜெயம் வந்து அதுல இருந்து அந்த வியாதியை எனக்கு கிடையாது. அப்போ ஆண்டவர் எனக்கு நான் அப்ப பர்மனன்ட் வேலை எம்ஜி டேனியல் தான் மேனேஜர். உடனே லெட்டர் எழுதுன்னு எனக்கு ஏசுனார் உயிரை கொடுத்துட்டார். நான் இனிமேல் ஊழியம் செய்ய மாட்டேன், உத்தியோகம் நான் ஊழியம் செய்வேன். ஆண்டவர் என் வேலையை ராஜினாமா பண்றேன், என்னுடைய பணம் பிராவுடன் பண்ணணும் அனுப்பிடுன்னு சொன்னோம். அவரு ஏத்துக்கல. நீ 2 நாள் வேலை செய்கிறவன், கம்யூனிட்டி யூனியன்ல கூட சேராத, கம்பெனிக்காக உழைக்க தேவை. ஆகவே உனக்கு நீ 1 வருஷம் கூட நான் சம்பளம் கொடுக்குறேன், ஆனா வயலுக்கு வரணும், நீ வரவே மாட்டேன், உயிருக்கு வரைக்கும் ஊழியம் நான் செய்வேன்னு சொல்றேன். அப்படியே 2 வருஷம் கிராமமா போய் சூசைட் அறிவிச்சலாம். அந்த 62-63 எனக்கு சௌரியம் கொடுத்த பிறகு வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறமா எனக்கு அது பக்கத்துல ஒரு சின்ன கூடாரம் கட்டேன், எங்க சொந்த ஒரு நேட்டிவ்ல. அதே மாதிரி பாடு சைக்கிள்லையும் தனியா சுற்றியுள்ள கிராமங்கள போய் தெருக்குள்ள நான் ஒண்டியவே பார்ப்பேன், பிரசங்கம் பண்ணுவேன். அதுக்கு மேற்பாடு ஒரு நாள் 1964 நவம்பர் மாசத்துல ஒரு சொப்பனம் கண்டேன். இயேசுநாதே ஒரு வயல்வெளியை போறார். இயேசுநாதே எனக்கு தெரியல. இந்த சிஎஸ்சி ரெவரண்ட்டு ஆஸ்டிங் ஃபாதரா இருப்பாங்க. நான் போனேன் அந்த வயல்வெளி நடந்து போகும்போது அப்புறம் அங்கீரம் துளிக்குது. நான் பயந்து நிற்கிறேன். இந்த நெல் விளையுத, அது முதிர்ந்து விளைஞ்சு கிடக்கிறது. அந்த வறுப்புல அவர் முன்ன போற, நான் பின்னால போற முகம் தெரியல. அப்போ தேவராஜ், இந்த அறுவடை நீ செய்ய வேணும், இது உன்னிடத்துல கணக்கு, இதற்காகவே உன் ஜீவனை நான் கூட்ட கொடுத்தேன். என் பேரை சொல்றாருன்னு சொல்லிட்டு பின் தொடையினே போலையா. போன பொழுது அங்க ஒரு வீட்டுல போய் அப்படியே உட்காடுறாரு. அந்த அறம் முழுவதும் பிரகாசமா இருக்கும். இன்னும் அந்த மாதிரி லைட்லாம் பார்ப்பா அவர் முகத்துல இருந்தவர். அப்போ முகத்துல இருந்து பயந்துட்டு வரும்போது அவர் கண்ணீர் தருங்க அப்படியே எப்படி தூரம் தேங்கி நிற்கிறது. ஐயோ ஏன் ஆண்டவர் அழுகிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, என் பக்கம் என் மகனே, நீ கிறிஸ்துவ பள்ளியில படிச்சிருக்கும் போது பாடின பாடல் ஒன்று ஞாபகம் கொண்டாடினார். என்ன பாடல்? காலத்தின் அருமையும் அறிந்த வாழாபடி கண்ணீர் விடவாய் பாடினார். அப்ப போட்டு அப்போ தெரியும் மனப்பாடமா. அந்த பழங்கால பாடலும் மனப்பாடம் இப்ப கூட பாடும். அது 2 பாடணும். காலத்தின் அருமை அறிந்து வாழா வேடின் கண்ணீர் விடுவாயே, இகத்தினில் ஊழியம் அகத்தியம் நிறைவேற ஏசுனை அழைத்தாரல்லோ. அந்த மகத்துவ வேளை மறந்து தூங்குவாயானால் பகற்காலம் ஒழியும் காலத்தில் என்ன செய்வான் பாட சொல்றான். நான் படுத்துனேன், பெஞ்சில் பார்த்துன்னா ஆண்டவர் எங்க அம்மா வந்து என்னை தட்டி எழுப்புறான், உனக்கு மறுபடியும் அந்த எல்லை மாதிரி பாட்டு பண்ணப்ப எங்க அம்மா சொன்னாங்க, ஊழியத்துக்கு தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஊடு வாசல் எல்லாம் இருக்குது, அந்த வேலையை வாங்கலாம், எல்லாம் உன்னுக்கு தான செட்டில்மெண்ட் ஆகிட்டு இருக்கிறேன், இங்க இருந்து ஊழியம் செய்யணும். அப்போ மனதை ஒரே குழந்தை மகன் தேவதாஸ் வயசு ஆண்டவருக்கு. அப்ப நான் ஊழியம் செய்யணும். 1964 நவம்பர் மாதம் 23ஆம் தேதி ஒரு சொப்பனம் கண்டேன். உன் இடம் ஜனம் வீடு நேரம் அனைத்தையும் விட்டு ஊழியத்தை போகணும். அப்ப என் மனைவி பக்கத்துல இருந்தது. என் மனைவியோட ஊர் சொந்த ஊர். அவங்க அப்பா வந்து ரயில்வே மெயில் டிரைவர், ஆந்திரா குட்டி மைக்கேல் போலகரசனும். அவங்க வீட்டுல தான் நான் வாடகை இருந்தோம். என் மூலமா அந்த அம்மா ரசிக்கப்பட்டேன். தெலுங்கரம், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் 4 தமிழ் 4 பாஷை தெரியும் என் மனைவிக்கு. அந்த பெற்ற மனைவி பரிசுத்த அவரை மனைவி கூட்டேன். இந்த மாதிரி இயேசுனார் போக சொல்றாருமா. என் மனைவி வயிற்றுல குழந்தை இருக்குது, இது மாதிரி யாரு நம்ம போய் யாரு இருக்குது, எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுங்க, குழந்தை பிரசவமானா அப்புறமா வரேன்,
நீங்க ஊழியத்தை நான் தடை செய்ய மாட்டேன், நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா அடக்கம் பண்ணுறதுக்கு தான் எல்லாரும் வந்தாங்க, உயிரை போட்டீங்களா போதுன்னு, நம்ம உயிருக்கு தடை செய்ய மாட்டோம். என் மனைவி அழுது ரொம்ப அமைதியான ரொம்ப சாந்தமுள்ளவங்க. அப்போ இந்த மலை இருக்குது, நம்ம போய் என் கூட பேசணும், கத்தவங்களோட பேசணும், வருவாமன்னு கத்தர் பேசணும், நான் வருவேணும். அப்போ மனைவி எட்டுன்னு அந்த மலையில எதுவும் சொந்த ஒரு மலையில இப்போ இருக்குது ஏறி அங்கே போகணும். 11 ஆச்சு நைட். ராவில் ஜெபம் பண்ணி ஒரு குழந்தைய கல்லில் வச்சுட்டு என் மனைவி பகல் என் மனைவி சரியா 12 மணிக்கு பரிசுத்தம் நிறைஞ்சு ஏசுவேன்னு காத்து. நான் அந்த மலைக்கு வந்து யாருக்கும் தெரியாது. நான் பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். எங்கள் அப்பா என் மனைவி கையில் படுத்துன்னு குழந்தை இது கையில் படுத்து ஏசுவேன். என் மனைவி தீர்க்க தரிசனம் மகனே, தீர்க்க தரிசனம் மூலயமா சொப்பல் மூலமா பேசி நீ ஏன் என்ன சந்தேகப்படுற? உன் எண்ணம் ஜன்னம் வீடு நிலம் எல்லாம் உச்சவத்தை விட்டு நான் காண்பிக்கிற ஆலயத்துக்கு போனேன். அப்போ எந்த இடம் என் காண்பின்னு அப்போதான் போன்னு படித்தேன். ஆலமுடி அப்போ நான் எழுதிக்கிறேன் நல்லா வெளிச்சு ஆலமுடியும். அப்போ மனைவி 2 மணி ஆச்சு. 1 மணிக்கு அந்த அபிஷேகம் வந்து 1 மணி 2 மணி வரைக்கும் கூட அப்படி ஆவியிலே பேசணும். தண்ணியப்பாடு பயந்துட்டேன் நான். என் மனைவி வயிற்றுல குழந்தை எதுவும் ஆயிட்டேன்னு நம்ம மேலே பழி வரணும். அப்போ என் மனைவி 2 மணிக்கு என்ன கட்டிய பற்றி ஆயிடலாம், உன் கூடவே நான் ஊருக்கு வரேன், நான் எங்கள் அம்மா விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் போய் அடுத்த 24 சொப்பனும் 25 திண்டிவனத்தில் வந்து விசாரித்தா சப்கலர் டிரைவராக மாஸ்டர் சிஎஸ் அவர் சொன்ன ஆலமுடி செஞ்சிக்கும் திருவண்ணாமலை ரோட்டில் தாங்கிறது எங்கள் ஊருக்கு அர்த்தம் பட்டு நீ வாங்க, நானே 2வது என் வீட்டில் பார்த்து விட்டு வரணும். அப்போவே 24 தரிசனம் 25 திண்டிவனத்து 26ஆம் தேதி 5 மணிக்கு வீடு சொத்து எல்லாத்தையும் விட்டு பைபிள் மட்டும் எடுக்கணும் உழைத்துக்கலாம். இந்த ஊருக்கு வந்து திண்டிவனத்தில் என் மகன் பிரசவம் ஆயிட்டோம் தேவதாஸ். அது போல் கத்தர்காடு அந்த ஊருக்கு வந்து 1964 அந்த கடைசி நாளில் இங்கே வந்தது. இப்போ யாருக்கும் வீடு இல்லை, ஒரு வீடு அப்படியே நடந்து ஒரு காலனியில் ஒரு வீடு கொடுத்தோம். 8 வருஷம் அந்த வீடு. என் மகன் இவனோட பெரியவன் ஒரு மக 4 பிள்ளைங்க கூரை துடிச்ச வீட்டில் தான் கூரை வீடு. அவங்க சிஎஸ்ஐக்காரர், அவங்க மெட்ராஸில் டன்லப்பில் வேலைக்கு போயிட்டார். ஒரே மகன். நீங்களே எங்கள் வீட்டில் இருந்துருங்க, எங்கள் வீட்டில் நெல் இருக்குது, அதை எடுத்து கூட சாப்பிடுங்க, நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணு. அங்கே 8 வருஷம் தான் இந்த 4 பிள்ளைங்க அங்கே பிறந்து. இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? ஆலம்புடிக்கு வந்துட்டு வீடு வாசல்ல எவ்வளோ கஷ்டம்? அப்போ ஊழியத்துல நான் போகும்போது யாரும் காணி கொடுக்க மாட்டாங்க. கிணத்துக்குள்ள தண்ணி அள்ளி குடிச்சிட்டு சூழ்ச்சி எடுத்து போய் தெருக்கல்ல சொல்லுவேன். அப்போ எல்லாரும் பேயெல்லாம் ஆடும். அவங்க தான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டு ஒரு ஜெபம் பண்ணும். அங்கே ஒரு 10 ரூபாய் 5 ரூபாய் ஒரு காணி கொடுப்பாங்க, கொஞ்சம் அரிசி வச்சு கொடுப்பாங்க. ராத்திரி கொண்டு 11 மணிக்கு என் மனைவிகிட்ட போட்டு சமைச்சு சாப்பிடுவோம். ரொம்ப கஷ்டம். நான் அந்த காட்டில் இருக்கிற காய்களை கூட தந்து சாப்பிடுவேன். நான் புளியங்கொட்டை இல்லை, புளியங்கொட்டையை வறுத்துட்டு அவர் அவிச்சு சாப்பிடுவேன். கடன் வாங்க மாட்டேன் யாருக்கிட்டையும். அப்படியாக கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு சைக்கிள் ஒரு நாளைக்கு 5 ரூபாய், நைட்டு இருந்தால் 10 ரூபாய் கொடுக்கணும். கிடைக்கல கணக்கு அந்த காணி கொடுத்துட்டு வருவேன். அப்போ கிராமமா சுவிசேஷம். அப்போ ஆண்டவருக்கு இப்போ இந்த மாதிரி வீடு கிடையாது. இந்த ஊருக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கம்பளது 100 ரூபாய் வாழை மெட்ராஸில் மெயின் ரோட்டில் ஆலமுடியில் ரெட்டியார் வீடு 100 ரூபாய் கூட வாழை கொடுக்க வசதி இல்லை. அது மாதிரி இப்போ நான் இப்போ ரொம்ப கஷ்டம் காலி பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு மணிகார் ஐயர் பிராமின் அவர் என்ன சொன்னார், அவர் போஸ்ட் மாஸ்டராகவும் ஊர் மணிகாரன் வந்தார். அவர் நீங்க கிறிஸ்தவர் தானே, இந்த தோட்டியத்தெல்லாம் எல்லாம் வந்து ஜபம் பண்ணா அவர் ஜபம் பண்ணா பேய் போட்டுன்னு எல்லா பொண்ணு சொல்றாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன் வயிற்று வலியில, என்ன ஜபம் பண்ண சொன்னார் ஐயர், சுப்பிரமணிய ஐயர். அப்போ யாருக்கும் தெரியல, அங்கே யாரும் ஓரமா போகக்கூடாது. சரி அதுங்க கூட ஒதுங்கத்தான் போகணும், இங்கே வந்தவ கூட. அப்போ அவர் உள்ளே எட்டும்போது ஏற்கால படுத்துட்டார், வயிற்றுல தை வச்சு, Lord Jesus, your living God, pour your resurrection power, every sickness, every weakness,
ஹீல் இந்த நேம் ஆஃப் துள்ளி துள்ளி வந்தார். உங்களுடைய கடவுள் உண்மையான கடவுள், உனக்கு ஒரு வீடு, நீ உங்க தெய்வத்துக்கு ஒரு வீடு கொடுங்க, அப்பதான் இந்த இடம் புறம்போக்கு. வெறும் மணலாந்து பூ மரம் அந்த வேலை காத்த முள்ளாரு. நீ போய் எல்லாத்தையும் கட்டிட்டு கொண்டு ஒரு கூடாரம், உங்க ஏசுனவர் கூடாரம் கட்டுன்னு அப்படி சொன்னவர் தான். அப்படியே வெட்டி யார் கேட்டாலும் பட்டா வந்துன்னு சொல்லு, நான் உனக்கு பட்டா கொடுக்குறேன்னு சொன்னார். இந்த ஊருக்கு அப்போதான் வயல் நல்லம் இது ஒண்ணுதான். அந்த இடத்துல நான் வீடு கிடைக்குது. ஜப வீடு, மண் சுவர், கூரை வீடு. அது மண் சுவர் கூரை வீடு. அதில் போல செய்யணும். என் மனைவி பிள்ளைங்களை வச்சுட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் ஆட்சி பள்ளிக்கூடத்தில் இருப்போம். என் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ ஒரு நாள் நான் ஆண்டவரே, என் பிள்ளைங்கள ரொம்ப வறுமையில கஷ்டப்படுது, கிராம ஊழியத்தில் யாரும் உதவி செய்யணும், எனக்கு ஒரு ஸ்தாபனத்தை காட்டும், அது எல்லாம் ஒரு உதவி வாங்கிக்கன்னு என் பிள்ளைங்களை காப்பாற்றுன்னு. நான் 14/1/1971 அதிகாலை 3 மணிக்கு அந்த தலையில மண் சுவரில் கூரை வீடு பணம் ஓலை கட்டில பார்த்தீங்க. அப்போ படப்படன்னு வானத்துல ஒரு கொடி பறக்குது, கம்பத்தில் இல்லை, தன்னாலே பறக்குது. அதை பார்த்தா ஆர்ஜி அப்போஸ்தலர் சபை. அந்த ஆர்ஜி அப்போஸ்தலர் ஆரம்பிச்சு சூழ்நிலை நான் உனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தேன். அந்த தரிசனம் the early apostle church established by heavenly vision and independent faith ministry. Their faith ministry supported free will offerings from God's people. We are living by faith alone with Christ. அந்த ஆண்டவருடைய சொன்னத்தில் கழுவிடணும். அவர் மஞ்சை காக்கிற நாய், மேஜன்களை விழுகிற துணைக்கிறது என் பிள்ளைகள் நாய் கொட்டைகள் தின்னு சொல்கிறார். ஆகவே அந்த ஆண்டவருடைய இயேசுங்களை கைவிடாது. இந்த ஊருக்கு வரும்போது கட்டையில் துணியோடு மாற்று வஸ்திரோடு கூட மற்ற துணியெல்லாம் கிடையாது. சாதாரண ஒரு காலார் துணியில் தான் போட்டு சட்டை போட்டு ஒரு பைபிள் மட்டும். இந்த பைபிளில் முழங்காலில் 40 நாள் ஒரு வரி விடாத படிக்கணும். ஊழியத்துக்கு என்ன வரைக்கும் ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் படிக்கிற, காலையில் 5 அதிகாரம் படுக்கும் போது 5 இல்லை. ஓகே, நீங்க இந்த ஊழியம் இங்க பார்க்கும்போது கிராமத்துல உங்களுக்கு எதிர்ப்பு வந்துச்சா? நிறைய எதிர்த்தாங்களா? என்ன பண்ண சொல்ல முடியாத எதிர்ப்பு. நான் சொல்லிட்டே நீங்க மனம் திரும்பி ஒருவன் ஜலத்தினாலும் ஆறினாலும் ஞானஸ்தானம் பெறாவிட்டால் தேவனுடைய ராட்சியத்தில் பிரவேசிக்கும்படி செஞ்சில் இருக்கிற அந்த மெயின் ரோடு விழுப்புரம் போற ரோட்ல சிஎஸ் சர்க்கு முன்ன பிரசம் ரோட்ல அங்க லாரன்ஸ் என்ற சிஎஸ் ரெவரண்ட் துப்பாக்கி எடுத்துட்டார். நான்சென்ஸ். எங்களுக்கும் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லணும். நான் இங்கிலீஷில் சொன்னேன், except a man be born of the water under the Spirit, he cannot enter the kingdom of God. உடனே துப்பாக்கி எடுத்து கட்டாரியா. உடனே அங்க இருக்கிற வாஜாரு அவர் எல்லாம் தெருவில் போய் பிரசங்கம் பண்றாரு. இந்து மக்களும் ரட்சிக்கப்படுறோம், அவரை போய் சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த வாஜார் எத்மா பைத்தியக்காரன் எத்தனையோ சொல்ல முடியாது. இந்த நம்ம ஜெயலலிதா பிரைம் சீஃப் மினிஸ்டருங்களை அப்போ கிறிஸ்துவ மதத்துக்கெல்லாம் மதம் மாற்ற சட்டம் சொன்னாங்க. அவங்க செஞ்சாங்க மதம் மாற்ற சட்டம். எனக்கு செஞ்சு கட்டியமான போலீஸ் ஸ்டேஷன்ல இவர் கட்டாயம் மதம் மாற்றன்னு சொல்லிட்டு என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 3 வருஷம் ஜெயில், 3 லட்சம் ரூபாய் அபராதம். அப்போ கருணாநிதி எதிர்கட்சி தலைவராக இருந்தார். நான் கருணாநிதி எழுதினேன். அப்போ என்கிட்ட இன்னைக்கு எதிர்ப்பு கொடுத்தாங்க பாருங்க. போதில் அந்த கிணத்துல உண்டு சேர்த்து 3ஆம் நாள் பணமா வந்தோம். என் மேல ரிப்போர்ட் கொடுத்தோம். அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் அப்பெல்லாம் முதல்ல கல்யாணம் பண்ணார், திருநெல்வேலிக்காரர், நாடார் போல. அவர் சொன்னார், உன் மேலும் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேல 3 முறை அனுப்பிச்சேன், அவன் வந்து சொல்லல, அந்த ஆளுக்கு சத்து விட்டான், உன் கேஸ் கேன்சல், நீங்க போகலாம், நான் கிறிஸ்தவன், நான் வாலிபன், கல்யாணம் ஆகலை, எனக்கு ஜவமன்னு சொல்லிட்டு எனக்கு காண்டி கொடுத்து டிப்பன் வாங்கி கொடுத்தார் போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி வரும். இந்த உள்ளூர்ல ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இந்த ஊரை விட்டு அடிச்சு துரத்தணும் இவனு சொல்லிட்டு தடியை தூக்கின்னு அடிச்சுக்கு வரணும். தடியை தூக்கின்னு வந்தான் அந்த ஊர்ல. இப்போ இந்த மாதிரி தரிச்சல்ல, அங்க சிஎஸ் தரிச்சல் எல்லாம் பிரசம் தடியை தூக்கின்னு எல்லாம் பார்த்தா தடி நிற்குது.
அவன் வெளியே வரட்டும், அடிச்சு போட்டு சாப்பிடும். என் மனைவி பக்கத்துல பச்சைத்தால் நிறைஞ்சு, மகனே சத்துருக்குள் அவங்க எதிராக நிற்கிறாங்க, நீ தொடர்ந்து கத்தோட செய்தியை சொல்லு, கத்தோட கோபத்தினால பூமி ஆகுன்னு சொல்லும் பொழுது அடிக்கலாம் வச்சு நடிச்சு அடிக்கலாம் லைட்டு கிடையாது. உடனே ஒரு பூமி அதிர்ஷ்டம் எல்லாம் விழுந்து ஓடணும். அப்ப என் காலில் வந்த விழுந்தவெல்லாம் ஞானத்தான் எடுத்தாங்க. ஏசு செல்வோட பார்த்தேன். இந்த ஊர்ல எங்கிட்ட ஞானத்தை எடுத்தோம் பெரிய பெரிய பெஸ்டப்பா இருக்கிறானுங்க. பெங்களூர்ல என் 100 இருக்கிறாங்க. இவ்வளோ எதிர்ப்பு, கொச்சக்கமான எதிர்ப்பு எனக்கு வந்து லெட்டர் மேல லெட்டர் வரும். அந்த லெட்டர் எல்லாம் வரும்போது மகன் கல்யாணம், நீ ஒரு பாஸ்டரா, உன் மகன் பாஸ்டரா, உன் மகனுக்கு கல்யாணம் பண்ண முடியாது, குழந்தை இல்லை, நீ சபிக்கப்பட்டேன்னு சொன்னோம். அப்போ என் மனைவி அந்த காயத்தை பார்த்து என் மருமகளை விட்டு வந்து அதாவது கர்த்தரவனுக்கு குழந்தைய கொடுப்பாருன்னு. அவனுக்கு ஆண்டு குழந்தை டிகிரி முடிச்சு நீங்க வேலை செஞ்சு அவன் என்ன சம்பாரிச்சு 1000 ரூபாய் அனுப்புறான். அதோட அந்த மகள் 2வது மகள் ஒரு நிந்தைகள், சொல்ல முடியாத அவமானம், சொல்ல முடியாத கஷ்டங்கள், சொல்ல முடியாது. அந்த ஊர்ல சரின்னு சொல்லிட்டாங்க. இங்க வந்து ஏசுனார் ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த ஊரை விட்டு அடுத்த துரத்தம் சொல்லிட்டு 2 மிலிட்டரிக்கு அந்த தேவராஜ் என்றவனை மண்டியில் இருக்கிற மூளையில எத்தனை புழு இருக்குன்னு நான் ஏன்றேன், அந்த ஊரை விட்டு அடிச்சணும். அந்த லெட்டர் வந்து தவிர தேவசுந்தரம் அப்போ ஒரு 7 மலைன்ற ஒரு போஸ்ட்மேன் சரியா இழுத்துரு அந்த லெட்டர் என்கிட்ட கொண்டு கொடுத்தார். எங்க வீட்டுல நான் கூட இல்லை. அது பார்த்தா தேவராஜன் மண்டை உடைப்பேன், அந்த ஊரை விட்டு அவனை சாகுபடி பண்ணு. அந்த லெட்டரை பார்த்து நான் கொண்டு போய் போஸ்ட் மாஸ்டர்கிட்ட காமிச்சு நான் மாதிரி எழுதிருக்கிறேன். அந்த லெட்டர் நான் இல்லை, என் மனைவிட்ட கொடுத்தேன். நீ கும்பிடுற தெய்வம் தான் நம்ம சத்துல காமிச்சுக்கிறேன், அவன் வரட்டு நான் பார்த்துக்கிறேன் லெட்டர் இருக்கிறேன். அவன் 7ஆம் நாள் வந்தாங்க, லெட்டரை போட்டு என்ன அடிச்சு மண்டை உடைக்கிறேன். அவன் சொந்தக்கார இங்க கவலை வாயிட்டு சொந்தேடுவேன். அவனுக்கு 2 பேர் சொன்ன அவன் மண்டை உடைச்சார். மண்டை உடைச்சார் அப்பதான் ஓடணும். ஊரை விட்டு பறக்க வைக்கணும். 2 பேரும் பறந்துட்டானுங்க. ஆண்டோடைய கருவல்ல என்ன என்னுடைய தேவன் எனக்கு சூழ்ந்து பாடுகள் அவர் எத்தனையோ நன்மைகளை என்ன செய்திருக்கிறார். அந்த ஆண்டவருடைய ஊழியத்துக்காக நான் செய்கிறேன். ஆகிய பசுரத்தில் என் பிள்ளைங்க விசுவாசர்களும் யாருக்கிட்ட எந்த சபையிலும் சேர்கிறது. அமெரிக்காவிலிருந்து உங்களுடைய ஊழியத்தை பாராட்டி உனக்கு ஊழியத்தை கொடுத்து பாராட்டினேன். ஆகவே உன் மகன் தேவதாசனை அனுப்பி நான் அவருக்கு தங்கம் மெடல கொடுக்குறேன் அப்படின்னு லெட்டர் எழுதணும். அரிமானம் அப்போ நான் புளோரிடாவில் உங்க இந்தியாவில் கிராம ஊழியத்தை செய்கிறீங்க. அவரே வெள்ளக்காரங்க வந்து 100 கிராமம் நானே போய் டிரான்ஸ்லேட் பண்ணேன் கிராமம். அது தி ஃபர்ஸ்ட் பேப்டிஸ்ட் சர்ச். அப்போ அவருக்கு நீங்க உங்க மகனை அனுப்பி உங்க வயசாச்சு 2 ஓல்டு உங்க மகன் தேவதாசன் அனுப்பி நாங்க ஒரு தங்க மெடல் கொடுங்க லெட்டர் எழுதணும். அப்ப நான் என்ன எழுதுனேன், தேவராஜ் இஸ் வெரி ஓல்டு பட் ஐ ஆம் போல்ட் இன் கிரைஸ்ட். Still I am evangelist village to village going by cycle alone with the Christ எழுதணும். அவங்க எழுதின லெட்டர் தான் இது. நீங்க இந்த ஊழியம் பார்க்கும் போதே அந்த அந்த ஜாதி பிரச்சனை நிறைய கிறிஸ்தவத்துல ஜாதி பிரச்சனை இருந்துச்சு, உங்களுக்கு எதிர்ப்பு இருந்துச்சு அந்த மாதிரி? எனக்கு எதிர்ப்பு பெரும்பாலும் இந்துக்கள் இல்லை, கிறிஸ்தவனுங்களே எனக்கு எதிர்ப்பு. இந்த ஊர்ல என் மனைவி எங்க மனைவி கட்டில படுக்கணும், நான் கீழே படுக்கணும். அந்த கூட்டம் என் காலத்தொட்டு அழுதான். ஏன் அழுகிறேன்? கர்த்தரின் அழைக்கிறார், நான் போறேன். நான் மறுத்த பிறகு நீ அழக்கூடாது. ஏன் உன் காலத்தோட்டம் தெரியுமான்னு கேட்டேன். நீ உயிர் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு ஊரா ஊழியத்தை செவிச்சாத்து அறிக்கணும். செவிச்சு அறிக்கும் போது மறுத்தறினார். சொல்லிட்டு கொஞ்ச நேரம் படுத்தல, எனக்கு டீ கொண்டு மருமக கொடுத்தல, அண்ணவனை கொடுத்தது. அந்த செவிச்சாட்டு இன்றைக்கு ஆர்சிய காரணம், சிஎஸ்ஐ காரணம், ஏன் பெந்தோபஸ்தக்காரனை கூட எதிர்க்கிறாங்க. கல்யாணம் பண்ணாதவங்க சிபிஎம், அப்ப கல்யாணம் பண்ண பாசனமா எதிர்க்கிறாங்க அசிங்கமா. அந்த மாதிரி எனக்கு எதிர்ப்பு வந்தது. ஆர்சியக்காரன் இவனுக்கு பக்கத்துல இவனுக்கு எதிர்ப்பு வந்தது. சிஎஸ்ஐக்காரன் அவனோட
அவங்களுக்கு எனக்கு எதிர்ப்பு வந்தது. இந்துக்காரங்களை பெரும்பாலும் ஏதோ ஒரு சில இடத்துல இந்துக்கள் வந்து பண்ணோம். பெரும்பாலும் எந்த கோயில் முன்ன பிரச்சனை பண்ணுவோம், அந்த சாமியாரங்களை கூப்பிட்டு வந்து என் காலில் ஊந்துட்டு எனக்கு சாப்பாடு கொடுத்து காணி கொடுத்தோட கர்த்தர் அடிக்கடி பேசணும். இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? என் மனைவி பட்டுத்தோல் நிரம்பி அப்போ தைரியமா சொல்லுவோம். அப்படியே கையை வச்சு ஜம்முனோம் பட்டுன்னு எந்த வியாதியும் இருக்கா, நல்லா ஆகிடும். அப்பயே ஏற்பட்ட அந்த ஆவியானவர் என்னோட இருக்கிறார், என் பிள்ளைங்களோட இருக்கிறார். நீங்க இந்த கிராமத்துக்குள்ள ஊழியம் பார்த்தீங்க இல்லையா? அது மாதிரி எவ்வளவு தூரம் நடந்து ஊழியம் பார்த்துருக்கீங்க? 2 வருஷம் ஆலமுண்டி என் சொந்த ஊர்ல இருந்து நடந்தே போனீங்க. பாண்டிக்கு வேண்டி வச்செல்லாம் நடந்து கிராமம் எடுப்போம். 7 நாள்ல ஒரே ஒரு வேலை தான் சாப்பிட்டுக்கிறேன். ஒரு அம்மா சொம்பில் கொடுப்போம். மற்ற நாளும் கிணத்துல தண்ணியை கொடுத்து தருவா பிரசனம் பண்ணிட்டு அங்க பண்ருட்டி எக்ஸ்சேஞ்சில் படுத்துக்கினேன். அப்போ பெந்தகோஸ்தலர்கள் எனக்கு சேர்க்கல, வேற எந்த சபையும் சேர்க்கல. என்னுடைய எண்ணம் எங்கேயாவது ஒரு ஊழியம் செஞ்சு ஒரு கிராமத்துக்கு ஒரு சர்ச்சையில் போய் ஊழியம் செய்யணும். அப்படியே நடந்து போயிட்டு ஊழியம் செய்யணும். பண்ருட்டி ரயில்வே ஸ்டேஷனில் படுத்துரும்போது என் தலைமாட்டில் ஏசு வந்து 1 மணிக்கு நிற்கிறார். மகனே, உன் மனைவி குழந்தைய வைத்துக் கொண்டு அழைத்து கொண்டு இருக்கிறார். நீ குடும்ப பாரத்தோட தான் ஊழியம் செய்யும். ஸ்திரீகளோட கூட அநேகர் விழுந்துட்டாங்க. உன்னை விழாதபடி நான் காத்துறேன். நீ போன அங்கிருந்து 78 கிலோமீட்டரு அந்த நடந்தே என் ஊருக்கு வந்தோம். பை வாக் நைட் ரயில்வே ஸ்டேஷன் அலோன் பை வாக் தோத்திரம் பண்ணினே நான் நடந்தவன். அது மாதிரி போல ஊழியத்தில் வரும்போது இங்க வந்து சைக்கிளில் போகணும். 5 ரூபாய் வாடகை, நைட்ல இருந்தா 10 ரூபாய் வாடகை. அப்படி சுவிசேஷத்தார் வச்சு இங்கிருந்து 50 கிலோமீட்டர் 45 கிலோமீட்டர் தட்டி திருக்கோயில், திண்டிவனம் 35 கிலோமீட்டர், எப்படி செய்யாறு, சேட்பட்டு, திருவண்ணாமலை இந்த பகுதியில் தான் சுவிசேஷத்தை போய் அறிவிக்கணும். இதுக்கு காரணம் அது மாதிரி பல 1962 61 1981 82 சேலத்தில் இருக்கிற கொல்லிமலையிலும் அங்க ஒரு மிஷினரி இறந்துட்டாங்க, ஸ்ட்ரிக்ட் பேப்டிசம் மிஷன். அப்போ அங்க இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு இங்க வந்து எங்க மிஷினரி இறந்துட்டாரு, இங்க வந்து ஊழியம் செய்யுங்க. அங்க போய் 2 வருஷம் ஊழியம் செஞ்சேன். கொல்லிமலை 6000 அடி உயரம். அங்க போய் சுவிசேஷத்தை தொட்டும் பணியில் சுவிசேஷம். ஜபாத மலை, கொல்லிமலை, ஏற்காடு மலை, கல்விராயம் மலை, என் பேரண்டெல்லாம் எழுதியிருக்கலாம் என் வாழ்க்கை. இந்த மலையெல்லாம் பிரசங்கம் பண்ணேன். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்தோம். பயங்கர கொட்டும் பனி. அந்த கொல்லிமலையில பொம்பளைங்கெல்லாம் தான் கட்டுவாங்க, இதெல்லாம் சும்மாவே இருப்பாங்க. வயசான தெரியாது, ஆனால் நல்ல பக்தி உள்ள தரும். அந்த மக்களுக்கு கூட நான் ஆச்சரியம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு கூட ஞானம் தரம் கொடுத்துருவேன். அங்கே மாசத்துல 1 நாள் தான் இங்கே வருவேன். அப்போ இங்கே சின்ன குடிச்ச வீடு, என் மனைவி என் பிள்ளைங்களை வச்சுட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளைங்களை வச்சுட்டு எங்கள் மனைவி இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு இங்கே இந்த ஆர்சியில் படிக்க மாதத்துக்கு நாங்கள் ஒரு 300 ரூபாய் எனக்கு கொடுப்பாங்க. அந்த ஸ்ட்ரிக்ட் பேப்டிசம் சேந்தமங்கலம். அப்போ வந்து வீட்டு செலவு பார்த்து பிள்ளைங்களை படிக்க வைப்பேன். அப்படி 1 மாதத்துக்கு தான் வருவேன். மற்றபடி என் மனைவி இந்த 10 நாள் வச்சுன்னு பள்ளிக்கூடத்தில் வச்சுன்னு படித்து சேவம் பண்ணுவாங்க. பறவை ஆதித்தலையும் மனைவி சேவம் பண்ணுவாங்க, நல்லா ஆகிடும். அப்படி படாத கஷ்டங்கள். கஞ்சி தண்ணி சாப்பாடு கிடையாது. கஞ்சி தண்ணி வாங்கி அந்த துணி கஞ்சி போட்டு சொல்லிட்டு உப்பு போட்டு என் பசங்களுக்கு பால் ஊட்டிடும். ஆக ரொம்ப கஷ்டம். ஆரம்ப காலம் சொல்ல முடியாத கஷ்டம். ஆனாலும் ஒரு நாளும் நானும் என்னுடைய மனைவியும் கர்த்தர் மேல எந்த ஒரு குறையும் சொல்ல முடியும். அப்போ என் மனைவி பக்தி உள்ளவர். அந்த மனைவி அதே மாதிரி இந்த அல்லேலூயா தெரு வந்துச்சுல, இது எப்படி வந்துச்சு? இந்த சுப்பிரமணிய ஐயங்கார் இந்த இடம் கொடுத்தாரு இல்லையா, அப்ப இந்த தெருவே கிடையாது. இது கொட்டை பிறந்தது, புளிய மரங்க இருந்தது. இந்த பக்கம் இன்னொருத்தர் நிலவும், இன்னொருத்தருடைய நிலம். அப்போ இந்த இடத்துக்கு பட்டா கொடுத்து நான் சொல்லணும்னு சொன்னேன். அப்படி சொல்லிட்டாரு. அப்புறம் அப்படியே வந்து பட்டா கொடுக்கறதுக்கு என்ன பண்ணாங்க. அப்போ இந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் அல்லையிலே அல்லையில்தான் தான் தெரியுங்க. தெருவெல்லாம் சொல்லுவேன்னு எனக்கு பேர் அல்லையில்தான் சொல்லி போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் தேவராஜன் தெரியும். பெரும்பாலும் இங்கே இருந்து சேரி மக்கள் அல்லையில போறாரு, அல்லையில வருவான்னு சொல்லுவோம். அப்போ எனக்கு தெருவுக்கு பட்டா கொடுக்க வந்தபோது கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார். அப்போ டிஎம் ஆட்சியில்
இது என்ன தெருவுக்கு என்ன பேர் வைக்கணும்னு சொல்லலாம். இந்த தெருவுக்கு வந்தது எங்கள் அல்லையில வந்தாரு, அவர் தான் எங்களுக்கு பேய் போச்சு, நோய் போச்சு, பண்ணி அவர் பேரால தெரு வேணும். அப்போ என் பேர் இல்லாமல் பரவாயில்ல, தேவராஜ் அல்லையில் என் பேர் வச்சுட்டு அல்லையில் என் பேர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்குது, சத்தியமானத்தில் இருக்குது, எல்லாரும் எடுத்துருவேன். இந்த ஆதார் கட்டையில் பார்த்தீங்கன்னா அல்லையில தான் எனக்கு கடிதம் சில நேரத்தில் ஆரம்பத்தில் வந்தது, அன்புள்ள அல்லையில அவளுக்கு நீங்கள் வந்து ஜெபம் பண்ணி நல்லா ஆச்சு, எனக்கு பேர் அல்லையில வச்சிருக்கோம். ஊர் போல இன்னும் கூட என்ன அல்லையிலான்னு பெரும்பாலும் சொல்லுவாங்க, படிக்க தெரியாது. வலது கைக்கும் இடது கை வச்ச வலது கையும் இடது கை, இது சொத்து கை பேசு கைன்னு தான் சொல்லுது கிராமத்தில். இப்போ சொல்றேன் ஐயா, வயசான கேள்விக்குள்ள நான் ஏசு பற்றி சொல்லுறேன். அந்த புதிய ஏற்பாட்டை வச்சு நீங்க முந்தான வச்சு 90 வயசு தெரிஞ்சிருக்குது, குளிப்பாடுறதுக்கு துணி அப்படித்தான் பாரு, அது புதிய ஏற்பாடு. அதெல்லாம் ஆதிய தேவராஜன் அப்ப என்கிட்ட சொல்லுங்க, அது இல்லையா நீ கொடுத்த பைபிள் அந்த அம்மா முந்தான விட்டு சாகும்போது வரைக்கும் வச்சுக்கிறேன், படிக்க தெரியாது. ஆனா எனக்கு என்ன எதாவது ஆசைப்பட்டதை கொண்டாந்து கொடுக்கும், வேறு கடையில் அதெல்லாம் சத்தரிச்சு நான் ஒரு ஆளுதான். நான் ஏழை மக்கள் தான், ஆனா அன்பான மக்கள். இன்றைக்கு எனக்கு விரோதிகள் கிடைச்சவங்க. கிராமத்திலே ஊழியம் பார்க்கறதுனால காணிக்கெல்லாம் அந்த அளவு பெருசா வராது. எப்படி நீங்க அது காணிக்க வந்து ஒரு 500 ரூபாய் வரும். 500 ரூபாய் பாதி அந்த ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துரும், டிவி போட்டு கொடுப்பாங்க. தடி ஒன்று தள்ளாரின்னு அந்த ஒண்ணுக்கெல்லாம் அப்படியே பிடிச்சுன்னு வருவாங்க. ஏற்று கூட வந்துருந்தாங்க, அவங்களுக்கு இங்கே படுக்க வச்சிருப்போம். என் பிள்ளைங்க மரும நாங்கள் படுவோம். அந்த காணிக்கையில் 50, 20, 30 என் மகன் பாதி கொடுத்துருவாங்க. அதில் ஒரு 100 ரூபா 50 ரூபா கொடுத்தவங்க என்கிட்ட கொடுப்பேன், என் மகிட்ட கொடுப்பேன், என் பேரை பசங்கிட்ட கொடுப்பேன். மாதத்தில் ஒரு முறை எல்லாத்தையும் ராபயன் வரது இல்லை, அப்போ கொஞ்சம் ஏராளமாக வருவாங்க. அப்போ ஒரு 1000, ஒரு 500 எடுத்தோம், 5000, ஒரு 2000 பெரும் தொகை கிடைக்காது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச சிலர் எங்கிட்ட ஆன்சர் எடுத்தவங்க 2-3 பேர் 1000 அனுப்புகிறான். அதில் என் பேத்தி ஒன்று எப்போ வேலைக்கு போகுது, 1000 ரூபாய். அவன் மகன் வேலைக்கு போனான், அவன் 1000 ரூபாய் அனுப்புவான். அவன் உடனே சாப்பிட்டுருவான். என்ன ஒருத்தர் ஒரு 1000 ரூபாய் பெங்களூர்ல அனுப்புகிறார். எங்கிட்ட அவங்க அப்பா அம்மா அனுப்புகிறோம். எங்கள் அப்பா சாவமாக சொன்னார், அவருக்கு உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் உதவி சொன்னார். 2 மகளுங்க, இந்த 2 மகளுக்கும் மெட்ராஸ் வரும். இந்த ஒரு மகள் படிப்புக்காகும், அவர் கல்யாணத்துக்காக ஒரு 2 லட்சம் ரூபாய் கடன் ஆகிடும். என் வாழ்க்கையில் அந்த 2 லட்சம் கடனுக்காக ஆளுமே வரும். நான் படிக்கிறதுக்கு முன்னதாக அந்த யோசுவா காலேஜ் என் மகளுக்கு நல்ல நேரத்தில் கொடுத்தானே, மானியம் கொடுத்தானுங்களே, அந்த 2 லட்சம் ரூபாய் கடனை கொடுத்தணும் என்னை எடுத்துக்க ஆண்டவர். அப்போ என் மகன்கிட்ட நான் செலுத்தாலும் கூட என் மகப்பட்ட கடனை நீ கொடுத்துருப்பா. என் மகளுக்கு நான் ஒரு கல்யாணத்தை ஒரு குண்டு மணி நகை போடலை, ஒரு 100 ரூபாய் கூட செலவு விசுவாச மக்கள் தான் கல்யாணம் பண்ணாங்க. அந்த 2 மகள் சென்னையில் வாடகை வீட்டில் வேலை செஞ்சுருக்கிறேன். அது 10,000 ரூபாய் சம்பாதிக்க சொல்லி 7,000 ரூபாய் வாடகை கொடுக்குறோம். அந்த சின்ன மகத்தை 10 வருஷம் துணியை தந்து கொடுக்கும், நேற்று கூட தந்து கொடுக்கும். இந்த சைக்கிளு ஒருத்தர் 5000 ரூபாய் என் மகன் என் சாட்சி காட்டி என் மகனுக்கு அனுப்பினாங்க செக். அந்த 5000 ரூபாயில் 4900 ரூபாய் சைக்கிளு, 100 ரூபாய் கிஃப்ட் பை ஜெயமேரி பை பெங்களூர் அனுப்பிச்சு. அது பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நானே சைக்கிள். வாழ்க்கையில நிறைய ஊழியக்காரர்கள் நீங்க பார்த்துருப்பீங்க, அதுல முக்கியமா மறக்க முடியாத அவங்களுடைய அனுபவங்கள். இப்போ டிஜிஎஸ் தினகரன் எனக்கு லெட்டர் வச்சிருக்கிறேன். அந்த லெட்டரு எல்லாரும் என்னை சபித்தாங்க, நீ மட்டும் ஆறுதலாக லெட்டர் எழுதுன்னு சொல்லிட்டு 2000 ரூபாய் மேனேஜர் இருந்தார். எனக்கு 2000 ரூபாய் ஏஜி இந்த அக்கௌண்ட்டில் சேர்ப்பாங்க. அதான் முதல் வந்த செக். எனக்கு முதல் எனக்கு அதிகமாக செக்கில் வந்தது அதுதான். அப்போ எனக்கு யாரும் 100-200 ரூபாய் கொடுத்து மிஞ்சி போனால் 10 ரூபாய் 5 ரூபாய், மிஞ்சி போனால் 7 ரூபாய் தான். முதல் டி தினகரன் இந்த ஸ்டேட் பேங்கில் வாங்கினது அந்த அந்த புண்ணியவான என்னை கட்டியப்படுத்தி ஆழ்வார். என்னை ரொம்ப அன்பானவர். அவருடைய ஒழுக்கமான ஜபம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருடைய பாடலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அவர் பாடலாம் ரொம்ப பெரியமா நான் பாடும்போது நிறைய அழகாசனம் மிஸ்டர் தயானந்தம் தயான குணம் உள்ளவர். அப்போ அந்த ஊரில் தான் குடிசை விழாந்தர். நான் அவருக்கு லெட்டர் எழுதினேன். அப்போ குடிசை விழாந்த அந்த உபவாச கூட்டம் முடிஞ்சு வரது குடிசை வீடு விழுந்துருச்சு. தென்னைங்கத்தில் கட்டினேன். என் வீடு இடிஞ்சு போயிடுச்சு. நான் கோயிலில் தான் வச்சேன். மழையில் நந்தினேன். மருமகள் சாப்பாடு செய்கிறேன். ஒரு 50,000 ரூபாய் இருந்தால் நான் அனுப்பிடுவேன். அப்போ 50,000 ரூபாய் இங்கேயே வந்து காரில் கொடுத்தார். யாரு? பெஸ்ட் தயானந்தம். கிராமங்களுக்கு தான் என்னுடைய ஊழியங்கள். அப்போ ஆண்டு செல்லத்தோர் என்ன பண்ணார், எங்கள் ஊருக்கு அப்போ மாட்டு வண்டியிட்டுன்னு பிரசவம் பண்ண வந்தார் செல்லத்தோர். அப்போது இதெல்லாம் கல்யாணம் நான் ஊழியம் செஞ்சேன். 24 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகல. செல்லத்தோரோட தான் நான் இருப்பேன். செலவுதான் ரொம்ப முதல் டேபிளில் சாப்பிட்டோன்னா செல்லுதேர் வீட்டில் தான் நான் சாப்பிட்டேன். டேபிளில் முதல் சாப்பிட்டது கிராமத்தில் செல்லத்தோட வீட்டில் தான் சாப்பிட்டேன். அவ்வளோ அன்பானவங்க. அப்போது என் மனைவி ஜாம்சான் கொடுத்தார். அவர் தான் அப்போ தேவராஜ் உனக்கு ஒரு துணை ஏற்பாடு பண்ணணும். அப்போது அவர் தான் 30 டிசம்பர் 1957 சாயந்தரம் அவரே செலவு பண்ணி அவங்க அப்பா பெரிய நாய் பித்தல் கடை வச்சிருந்தார். ஜான் ஜோசப் ஒரு சகோதரன் அவங்க எல்லாம் பித்தல் பாடல் வாங்கி வந்து அந்த செலவுதான் என்னை கல்யாணம் பண்ணி வச்சு என் பிள்ளைங்களுக்கு பேர் வச்சு என் மகனை கல்யாணம் பண்ணி வச்சார். என் மூத்த மகள் கல்யாணம் பண்ணி வச்சார். அது நான் மறக்க முடியும். என் ஆவிக்குரிய பிறப்பார் என் உடன் பிறப்பு. இப்போ நீங்க 92 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா ஹெல்த்தா இருக்கிறதுக்கு என்ன ரகசியம்? 93 வயசு வரைக்கும் நான் ரகசியமா இருந்த மருந்து மருத்துவ இல்லை. 60 வருஷத்துக்கு முன்னே என் ஆண்டவராக இயேசு சொல்லுகளை வந்து அவருடைய ரத்தத்தால் என்ன ஆக மாட்டேன். அந்த ரத்தம் எனக்கு பிரச்சனை நோ பிரச்சனைகளே ஆய்ப்பிரசு. அந்த ரகசியம் ஏசு கிறிஸ்துவே நானே உன் பரிகாரி. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மாத்திரத்தை கொடுக்குறாங்க, வாங்கிட்டு கொடுக்குறாங்க. அவனுக்கு அதான் முடியும். ஆனால் என் மனைவி வீடு இருக்கும்போது என் தலைமையில கை வச்சு செல்லும் உடனே நல்லா அபியூனுடைய விருத்தம் மாற்ற கொடுத்தாலும் அது அவ்வளவுதான் செய்ய முடியும். ஆனால் ஏசு கிறிஸ்துவனுடைய வேறுபட்ட ரத்தத்தால் அவரே என்னுடைய பரிகாரம். இஸ் ஒன்லி மை டாக்டர். அவர் என்னுடைய நித்திய பிதாவும். அவர் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார். என்னுடைய பிரச்சனை ஆஸ்தான வந்து கதவு காட்டு நான் போட்டு அழுகு. நான் அந்த அழகு முடியறதுக்குள்ள என் சுகம் வந்தேன். அதனால ஏசுனாரே எனக்கு பரம வயத்தறியா. நானே உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் நான் ஆசீர்வதித்து உன் வியாதியை விளக்குவோன்னு என்னுடைய அந்த சமையல் ரூமில் இருக்குது. அவர் குடிக்கும்போது ஏசுவராத்தனும் குடிக்கிறேன். சாப்பிடும்போது சாப்பாடு என் மருமகளை நல்லா கொடுப்பாங்க. ஐயா பாதி சாப்பாடு நீ கேட்பார். பாதி சாப்பாடு தான் சாப்பிடும். அது கூட என்ன முடியும். பாதி நாளைக்கு கொஞ்ச நாள் ஆகாரத்தினால இல்லை, ஆண்டோடைய கிருபையினால நான் வாழும். அவருடைய தயவுனால வாழும். எனக்கு ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு இல்லை, வசதி இல்லை. மிஞ்சி போனால் ஒரு 100-200 ரூபாய் பூச்சி அவன் 200 ரூபாய் அப்படிங்க குத்தலாம். அது என்னால் தாழ முடியல. அது என் ஒரு மகன் பிள்ளைங்க கையை பிடிச்சி நினைப்பாங்க. எனக்கு பிடிக்கிறதுக்கு முடியல. அதனால நான் வந்து அழுவேன். எனக்கு பூச்செல்லாம் வேணாம் ஆண்டவர். ஆனால் ஏசுனாலே எனக்கு வயதெல்லாம் இருக்கல. 93 வயசுல நான் படிக்கிறேன், எழுந்துக்கிறேன், நானே குளிக்கிறேன், நானே உடம்பு என் பேச்சு உடம்பு தேய்ப்பான். அப்போ அங்கே காலேஜை படிக்கிறதுனால இப்போ உடம்பு தேய்க்கிறதுக்கே இல்லை. அதனால துணி எடுத்து கவுத்து எடுத்துக்கிறேன். நல்லா குளிப்பேன். பார்த்து அது ஒன்றுமே கிடையாது. தூதன் அப்படி அல்லையா அதுக்குன்னு தனியாக போயிடுவேன். ஒரே ஒரு தூதன் 1,85,000 பேரை ஒரே பேரு மாக்கான தெய்வம் நம்மோட இருக்கிறார், முன்னோட இருக்கிறார். அவர் God is a living God. அந்த தேவன் இன்னைக்கும் தூதன் இருக்கிறார். ஒரே தூதன் 1 மணி நேரத்தில் 1,80,000 தலைவராக திங்க நம்ம கிட்ட இருக்கு. நாம தான் பங்கும். நான் பயப்பட மாட்டேன். கர்த்தருக்கு பயப்படுவேன். வசனத்துக்கு நடுவேன். கடைசி என்ன சொல்லலாம், ஆண்டவருடைய வருகை சமயமா இருக்கு. அவர் மறுபடியும் பெத்லகேமில் பிறக்க போறதில்லை. சிலுவையில வந்து மறிக்க போறது. பரலோகம் போக வேணுமா, சொர்க்கம் போக வேணுமா, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி. அப்போது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே செய்யும். As for me and my house will serve the Lord. இது என்னுடைய நன்றி. உங்களுடைய சாட்சி சொன்னதுக்கு
அல்லேலூயா. நான் நாடி பாடி மகிழுவேன், என் கர்த்தரை நான் போற்றுவேன். நான் நாடி பாடி மகிழுவேன், என் கர்த்தரை நான் போற்றுவேன். பாவ மன்னிப்பை அடைந்தேன், மோட்ச பாதை செல்கிறேன். நான் நாடி பாடி மகிழுவேன். இயேசு என்னை முற்றிலும் மீட்டார், சிலுவையில் மண்டா எழுதலை என்றார். இயேசு என்னை முற்றிலும் மீட்டார். அல்லேலூயா.